6 மாசம் முன்னாடியா? இல்ல 2 இயர்ஸ் முன்னாடி. 2 இயர்ஸ் முன்னாடி. ஓகே 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 ஓகே. 6 மாசம் தான் இருப்பாருன்னு டாக்டர் சொன்னவர். அவர் நீங்க பிரேவன் பண்ணி இந்த வைரஸ் எல்லாம் கேட்டு நல்லா இருந்தவர். ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு ஆழத்திற்குள் சென்றதோடு நின்றுவிடவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரும் அவருடன் இருந்தவர்களும் வலையை போட்டார்கள். பின்பு வலைகளை இழுத்தார்கள். வலை கிழியத்தக்கதான மீன்களை பிடித்தார்கள். இயேசு சொன்னவுடனே பேதுரு விசுவாசித்தார். தன்னுடன் பேசுகிறவர் ராஜாதி ராஜா என்றும் உலகத்தை சிருஷ்டித்தவர் என்றும் விசுவாசித்தார். இயேசு சொன்னபடியே செய்து அந்த விசுவாசத்தை செயல்படுத்த வலைகள் கிழியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை கொடுத்தார் கர்த்தர். பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய கண்கள் விசுவாச கண்கள். ஆழத்திலே ஏராளமான மீன்கள் இருக்கிறதை கரையிலே நின்ற அவருடைய விசுவாச கண்கள் கண்டன. அந்த விசுவாசம் அந்த மீன்களை எல்லாம் ஒன்றாய் கூட்டி வலைக்குள் கொண்டு வந்தது. முழுவதும் அவர்கள் பிரயாசப்பட்ட போது இல்லாத மீன்கள் எப்படி திடீரென தோன்றின. இதுவரை கிடைக்காத மீன்கள் இப்பொழுது எப்படி கிடைத்தன? உங்கள் விசுவாசத்தினால் புது மீன்களை சிருஷ்டித்து தருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். பேதுரு மீன்களை கண்டு பரவசமடைந்து நின்றுவிடவில்லை. பேதுரு ஆழத்தின் அதிசயங்களை கண்டபோது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று அவரை பணிந்து கொண்டானாம். மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினாலே அப்படி சொன்னான். சீமோனுக்கும் கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது பேதுருடைய உள்ளத்தில் பெரிய குதூகலம் வந்தது. ஆராதிக்கும் அனுபவம் வந்தது. மீன் பிடிக்கிறவராயிருந்தவர் இயேசுவின் சீஷராய் மாறினார். மனுஷர்களை பிடிக்கிறவராய் மாறினார். அப்போஸ்தலராய் மாறினார். சுவிசேஷ வீரராய் மாறினார். பிரியமானவர்களே, பரலோகத்தின் திறவுகோலை பெற்று 3000 பேர் 5000 பேர் என்று பரலோகத்தில் ஆத்துமாக்களை சேர்க்கிறவராய் அவர் மாறினார். என அன்பான தேவ ஜனமே, இயேசுவின் அற்புதத்தை ருசிக்க அவருடைய அன்பை பார்க்க கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை தியானிக்க மேலும் மேலும் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றும். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டும் போது அடுக்கடுக்கான நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என்ன பிரச்சனை உங்கள் உள்ளத்தில் சோர்ந்து போக பண்ணுகிறதோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளையால் சரியாக படிக்க முடியவில்லையா? பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். உங்களால் சரியாக ஜெபிக்க முடியவில்லையா? எனக்கு ஜெப ஆவியை தாரும் என்று கேளுங்கள். பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியவில்லையா? சிந்தனையில் பார்வையில் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லையா? இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். உங்களுடைய வருமானம் போதவில்லையா? குடும்பத்தை உங்களால் நடத்த முடியவில்லையா? எனக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும், வல்லமையை தாரும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கேளுங்கள். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமா?
நீங்கள் திரளாய் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? கர்த்தரை விசுவாசியுங்கள். விசுவாசமே நம்முடைய ஜெயம். கர்த்தர் உலக பிரகாரமான அற்புதங்களையும் ஆவிக்குரிய அற்புதங்களையும் உங்களுக்கு செய்தருளுவாராக என்று இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், உன்னதமானவர், உயர்ந்தவர், மகா பெரியவர், சொன்னதை செய்கிறவர் இயேசுவே. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர் அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நீ நிரப்பி வைத்திருக்கிறீர். ஆமா ராஜா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருந்து அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் பதில் கொடுக்கிறவர். எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே. எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நிறுத்துகிறவர். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் என்று பக்தன் கேட்டுக்கொண்டார். என் தேவன் அவனை வெட்கமடைய முடியாதபடி என் ஆண்டவர் அவனை உயர்த்தி நிறுத்தினார். அவருடைய நீதியின் நிமித்தம் அவனை விடுவித்தார். எங்கள் கோட்டையே, உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு நீர் வழிகாட்டும், என்னை நடத்தி அருளும் அப்பா. ஹல்லேலூயா. நீர் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். நீர் உம்முடைய ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறீர். உம்முடைய ஜனத்துக்கு நீர் சமாதானத்தை அருளுகிறீர். இயேசுவே, இந்த அதிகாலை வேளை உம்முடைய சமூகத்தை தேடுகிற இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்மை நாடி வந்து நிற்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நீர் ஊற்றணும். உம்முடைய மகிமையை நீர் ஊற்றுவீராக ராஜா. உடைந்து போன உள்ளங்களை என் ஆண்டவர் நீர் தேற்றணும் அப்பா. பலனற்றவர்களுக்கு என் ஆண்டவர் நீர் பலத்தை கொடுக்கணும் சுவாமி. திக்கற்றவர்கள், அனாதைகளையும் விதவைகளையும் நீர் விசாரிப்பீராக. ஏசப்பா, நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று பக்தன் சொன்னது போல இந்த காலை வேளையிலும் அப்பா, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு அப்பா, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு நாளை என்ன நடக்கும், இன்று எனக்கு என்னவாகும் என்று கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்மிடத்தில் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். நானோ கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இயேசப்பா, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படுவதாக. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தில் இணைந்து தேவன் அற்புதம் செய்வார். இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார். என் பொல்லாத இருதயம் படைத்த என் கணவரை மாற்றுவார். என் பிள்ளைகளை மாற்றுவார். தீமையான பழக்க வழக்கத்திலிருந்து இந்த இயேசு விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. விடுவிக்கிறவராய் இந்த அதிகாலை வேளையிலே நீர் வெளிப்படுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அவர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார் என்கிற வார்த்தையின்படி இயேசுவே, இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய சமாதானத்தை நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வீராக ராஜா. எஸ் டாடி, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்லி என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று பக்தன் சொல்லுகிறார்.
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த அதிகாலை வேளையில் எத்தனை பேர் என்னோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க? உங்க மேல தேவ மகிமை இந்த அதிகாலை வேளையில இறங்கட்டும். தேவ பிரசனம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் என் இயேசு பதில் தருவாராக. உங்கள் ஜபங்களை என் ஆண்டவர் கேட்பாராக. எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் என் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். இந்த இயேசு உங்களுக்கு பதில் தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் சத்தத்தை என் தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு அவர் பதில் தருவாராக. அவரே நம்முடைய வெளிச்சம், அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு. ஆக நாம் யாருக்கு பயப்பட வேண்டும்? அவர் நம்முடைய ஜீவனின் பலனானவர். ஆகவே நாம் எதற்கும் அஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் நம்மை விடுவிக்கிறவராக இறங்குவாரா? எசப்பா, இந்த தீங்கு நாளிலே உம்முடைய பிள்ளைகள் அப்பா நெருக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை உடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர், சமாதானத்தை கொடுக்கிற ஆவியானவர், எங்கள் சமாதானத்தின் தேவன் நீர் அப்பா இருக்கிற உன்னதரை உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளான மனுஷனாக இருந்து, உள்ளான மனுஷனில் இருந்து உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொடுவீராக ராஜா. உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இயேசுவே, இந்த அதிகாலையில உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை என் ஆண்டவனை துடைப்பீராக. எஸ் டாடி, பக்தன் சொல்லுவது போல என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீ சமாதானத்தை கொடுக்கிறீர். அவர்களை நித்திய மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறீரப்பா. விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேனப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பயப்படுகிற நாளில் என் இயேசுவையே நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் என் இயேசுவையே நம்புவேன். அவர் என் பயத்தை, என் திகிலை என்னை விட்டு நீக்கி போடுவார். ஒருவேளை இந்த அதிகாலை வேளையில் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதியை குறித்தோ, குடும்ப சூழ்நிலைகளை குறித்தோ, நெருக்கத்தை குறித்தோ பயம் இருக்கும் என்று சொன்னார். இந்த அதிகாலை வேளையில் அந்த பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என் தேவன் தம்முடைய கிருபையையும் தம்முடைய சத்தியத்தையும் அவர் அனுப்புவாராக. அப்பா, உமது கிருபை வான பரியந்தமும், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் அது எட்டுகிறது. கர்த்தாவே, உம்முடைய கரம் என்னை தாங்கட்டும். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தெய்வமே, அப்பா, எங்கள் சரீர பலவீனங்களை நீக்கி தருவீராக. எங்கள் பொருளாதார நெருக்கத்தை மாற்றி தருவீராக. எங்கள் கடன் பாரங்களை எங்களை விட்டு நீக்குங்க ராஜா. இயேசுவே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. எங்கள் முயற்சிகளிலே, நாங்கள் செய்யும் தொழிலிலே அதிலே விருத்தியை நீர் உண்டாக்குவீராக. ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் நீர் அப்பா வைப்பீராக. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீராக. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுவீராக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அப்பா, உம்முடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் எங்கள் தேவனுடைய கரங்களில் நாங்கள் செழித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. முதிர் வயதிலும் நீங்கள் கனிகளை தந்து புஷ்டியா இருப்பீர்கள் என்று வாக்குத்தத்தத்தின்படி தங்கள் முதிர் வயதை குறித்து அப்பா பயந்து இருக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நீங்க சொன்னீங்களே அப்பா, உன் முதிர் வயதிலும் நான் உன்னை நடத்துவேன், உன் முதிர் வயதிலும் நீ கனிகளை தருவாய். ஹல்லேலூயா. நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாயிருப்பீர்கள் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி
ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா முதியோரை பெரியோரை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஆமா ராஜா ஏசப்பா, உங்க பலத்தால் அவர்களை நீர் நடத்தணும். சர்வ வல்லமையுள்ளவரே, ஹல்லேலூயா. என் தேவன், உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக ராஜா. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்தணும். கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்பி ஆசீர்வதித்து வியாதிகளை உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீக்கி அமராஜே சப்பா சுகத்தை கட்டளிடுவீராக என்று சொல்லி சத்துருவின் கிரியைகளை முறியடித்து அதன் தந்திரங்களை நொறுக்கி போட்டு என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். உங்க இரத்தம்தான் என் பாவம் கழுவும். உங்க இரத்தம்தான் என்னை நீதிமானாக்கும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.